என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். பாருங்கள், கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன் எனி ட்ரையாங்கிள் ஏபிசி இஃப் ஏ ஈக்குவல் டு 5 பி ஈக்குவல் டு 8 சி ஈக்குவல் டு 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் சின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கேள்வி நல்லா ஃபஸ்ட்டு படித்து பாருங்கள். இங்கே பாருங்கள், ஏ வந்து 5 பி வந்து 8. இந்த ஸ்மால் லெட்டர் இருக்கிறதுல என்னென்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். சைடு ஃபஸ்ட் நம்ம கிவன் எழுதிக்கலாம். கிவன் பாருங்கள், ஏ ஈக்குவல் டு 5 பி ஈக்குவல் டு 8 கொடுத்துருக்காங்க. அடுத்து சி ஈக்குவல் டு 60 டிகிரி, சி ஈக்குவல் டு 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த ஸ்மால் லெட்டர்லாம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்மால் லெட்டர் இருக்கிறதுல சைடு எத்தனை சைடு கொடுத்துருக்காங்கன்னா 2 சைடு கொடுத்துருக்காங்க. 2 சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. டிகிரிங்கிறது என்ன, ஆங்கிள், ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. புரியுதா சாமி? 2 சைடு கொடுத்துருக்காங்க, ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இந்த ட்ரையாங்கிளுக்கு ஃபஸ்ட்டு பேர் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ரஃபாக ஒரு டயக்ராம் வரைஞ்சிக்கோங்க, ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கோங்க. ஏபிசிங்கிற ட்ரையாங்கிள். இந்த ஏபிசிங்கிற ட்ரையாங்கிளுக்கு ஏபிசி இந்த ட்ரையாங்கிளுக்கு என்ன பேர் கொடுத்துருக்கோம், ஏபிசின்னு பேர் கொடுத்துருக்கோம். சரிங்களா? இந்த ஆங்கிள் வந்து என்னென்னா ஏங்கிற ஆங்கிள், இது வந்து பிங்கிற ஆங்கிள், இது வந்து சிங்கிற ஆங்கிள். ஏங்கிற ஆங்கிளுக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடிய சைடு வந்து ஸ்மால் ஏ, பிங்கிற ஆங்கிளுக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடிய சைடு வந்து ஸ்மால் பி, சிங்கிற ஆங்கிளுக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடிய சைடு வந்து ஸ்மால் சி. இப்போ நம்மளுக்கு எந்தெந்த சைடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ ஈக்குவல் டு 5, இந்த சைடு வந்து 5ன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து பி ஈக்குவல் டு 8. புரியுதுங்களா? ஏ ஈக்குவல் டு 5 பி ஈக்குவல் டு 8, இந்த 2 சைடுமே கொடுத்துட்டாங்க. சி வந்து 60 டிகிரி, இந்த சி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. சி வந்து நம்மளுக்கு 60 டிகிரி கொடுத்துட்டாங்க. சாமி சொல்கிறது புரியுதுங்களா? நல்லா கவனிங்க பார்க்கலாம். ஏ வந்து 5 பி வந்து 8, சி வந்து எவ்வளோ கொடுத்துட்டாங்க, 60 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ என்னென்னா ஃபைண்ட் சின்னு கேட்குறாங்க. இந்த சிங்கிறது என்னென்னா 2 சைடு கொடுத்துட்டாங்க, 3வது சைடு கேட்குறாங்க. நல்லா கவனிச்சுக்கணும். புரியுதுங்களா? இது வந்து எந்த ப்ராப்பர்ட்டியில் வரும்னா, இங்கே பாருங்கள், எந்த டைப்னா எஸ்ஏஎஸ் டைப்பில் வரும். எஸ்ஏஎஸ்ன்னு என்னென்னு பாருங்கள், 2 சைடு ஒரு இன்க்ளூடட் ஆங்கிள். புரியுதுங்களா? இது பாருங்கள், எப்படி சார் 2 சைடு இன்க்ளூடட் ஆங்கிளா? இங்கே பாருங்கள், நமக்கு ஏங்கிற சைடு தெரியும், இது ஏங்கிற சைடுங்களா, இது பிங்கிற சைடுங்களா, இது இந்த ஆங்கிள் தானே சி. அதை பாருங்கள், இந்த சைடு நோன் சைடாக இருக்கணும், இந்த சைடு நோன் சைடு, 2 சைடு தெரிஞ்ச சைடாக இருக்கணும். இந்த 2 சைடு தெரிஞ்ச சைடுக்கு நடுவில் அந்த ஆங்கிள் வரணும். அதுதான் இன்க்ளூட் ஆங்கிள். இது ஒரு சைடு, இது எஸ்ஸு, இது ஒரு சைடு, இது எஸ்ஸு, நடுவில் என்ன இருக்குது பாருங்கள், ஏ. அதான் எஸ்ஸு ஏஎஸ். புரியுதுங்களா சாமி? 2 சைடு ஒரு இன்க்ளூடட் ஆங்கிள் வந்ததுன்னா நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா வந்து கொசைன் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களாம்மா? இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள், சி கண்டுபிடிக்கிறோங்களா? பாருங்கள், யூஸிங் கொசைன் ஃபார்முலா, யூஸிங் கொசைன் ஃபார்முலா. இப்போ கொசைன் ஃபார்முலா இதில் வந்து யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். தேர்டு சைடு, அதாவது என்ன, சிங்கிறது என்ன, தேர்டு சைடு கண்டுபிடிக்க போகிறது. வந்து ஆங்கிள் அவங்க கொடுத்துட்டாங்க, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, தேர்டு சைடு கண்டுபிடிக்க வரும். இப்போ 2 சைடு நம்மளுக்கு தெரியுங்களா, ஏங்கிற சைடு தெரியும், பிங்கிற சைடு தெரியும். இந்த சிங்கிற சைடு வந்து நமக்கு தெரியாது. இதை கண்டுபிடிக்கணுங்களா? எதை கண்டுபிடிக்கணுமோ அதை மறைச்சிக்கோங்க. மீதி என்ன இருக்குது பாருங்க. பாருங்கள், என்ன எதை கண்டுபிடிக்கணும், சிங்கிற இந்த சைடு கண்டுபிடிக்கணுமா? கண்டுபிடிக்கக்கூடிய சைடை வந்து ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. சி ஸ்கொயர் ஈக்குவல் டு, ஃபார்முலா மனப்படம் பண்ண வேண்டாம், அதுக்காக சொல்கிறேன். தெரிஞ்ச 2 சைடு விட்டுருங்க, தெரியாத சைடு என்ன இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே சீன்னு இருக்கிறதுனால சி ஸ்கொயர்னு கொடுத்துருங்க. ஈக்குவல் டு, இது பாருங்கள், இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதை விட்டுறலாம். தெரிஞ்ச 2 சைடு பாருங்கள், இங்கே என்ன இருக்குது பாருங்கள், ஏ இருக்குது, இங்கே பி இருக்குங்களா? அதை 2 ஸ்கொயர் பண்ணுங்கள். ஏ ஸ்கொயர் அடுத்து பி ஸ்கொயர், நடுவில் வந்து ப்ளஸ் பண்ணிக்கோங்க. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், தெரிஞ்ச 2 சைடு. அடுத்து -2 கொடுத்துட்டு, சமி புரியுதுங்களா? அடுத்து -2 கொடுத்துட்டு இந்த ஏயும் பியும் மல்டிப்ளை பண்ணுங்கள் பார்க்கலாம். ஏபி, நான் சொல்கிற மீனிங் புரியுதுங்களா? கண்டுபிடிக்க வேண்டியது சி கண்டுபிடிக்கணும், அதனால் சி ஸ்கொயர். இங்கே பாருங்கள், இந்த படம் பார்த்தாலும் உங்களுக்கு புரியும். நம்மளுக்கு தெரிஞ்ச 2 சைடு என்ன, ஏ தெரியும், பி தெரியும். அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், -2 கொடுத்துட்டு 2 மல்டிப்ளை பண்ணுங்கள். ஏபி. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா பேர் என்ன, கொசைன் ஃபார்முலா. அதில் என்ன இருக்குது பாருங்கள், காஸ் இருக்குங்களா, காஸ் கொடுத்துருங்க. இந்த ஏபிக்கு நடுவில் என்ன ஆங்கிள் இருக்குது, சி. இங்கே பாருங்கள், ஏக்கு பிக்கு நடுவில் என்ன ஆங்கிள் இருக்குது, சி. அப்போ வந்து காஸ் சி. அப்போ இதுதான் ஃபார்முலா. புரியுதா சாமி? சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் -2ab காஸ் சி. இப்போ சி ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கிங்க. ஏ ஸ்கொயர், ஏக்கு பதில் என்ன இருக்குது பாருங்கள், 5 ஸ்கொயர் ப்ளஸ் பிக்கு பதில் என்ன இருக்குது பாருங்கள், 8 ஸ்கொயர் -2, ஏக்கு பதிலாக 5, பிக்கு பதிலாக 8 காஸ் சிக்கு பதில் என்ன இருக்குது, ஆங்கிள் வந்து பாருங்கள் 60 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. இதை நீங்கள் என்னென்னா ஒரே ஸ்டெப்பில் நீங்கள் கால்குலேட்டர் ஆப்ரேட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், ப்ராக்கெட் கொடுத்தீங்க, எப்படி இருக்குது அப்படியே டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 5 ஸ்கொயர் ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 8 ஸ்கொயர் -2 × 5 × 8, அப்புறம் காஸ் 60 டிகிரி. புரியுதுங்களா? இப்படி அமுத்திட்டிங்கன்னா இப்போ ஈக்குவல் அமுத்து பாருங்கள். டிகிரிக்கு வந்து இந்த பட்டன் அமுத்தணும். அமுத்திட்டு இப்போ ஈக்குவல் அமுத்தி பாருங்கள், 49 வருதுங்களா? அப்போ சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 49, சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 49. இப்போ சி ஈக்குவல் டு, இந்த ஸ்கொயர் இங்கே போகும்போது என்ன ஆகிடும், √49 வரும். சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த ஸ்கொயர் வந்து இங்கே போகும்போது என்ன, ஸ்கொயர் ரூட்டாக மாறிடும்.
இப்போ √49 அடிச்சு பாருங்கள். √49 அடிச்சு ஆன்சர் வந்து பாருங்கள் 7 வருது. அப்போ தேர்ட் சைடு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். C = 7. புரியுதா சாமி? தேர்ட் சைடோட ஆன்சர் என்ன வரும் பாருங்கள், 7ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் வந்து இந்த கொடுத்தக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்க செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.